அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பிஸ்னஸ் ரெசிபி மில்லட் குக்கீஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போலாம் நிறைய பேர் வந்து ஹோம்மேட் கூடிஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. அப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்க கிட்ஸுக்கோ இல்லை அவங்களுக்கே பர்ச்சேஸ் பண்ணும்போது ஹெல்த்தியான வெர்ஷனில் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. மைதா விட்டு அடுத்த ஆப்ஷன் என்னன்னு பார்க்கும்போது இந்த மில்லட் குக்கீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிக பேர் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுறது. ஸோ மில்லட் குக்கீஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அதில் வந்துட்டு ஒரு 1/4 கிலோ வேணும், இல்லை 1/2 kg வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய கஸ்டமர்ஸை நான் பார்த்துருக்கேன். ஏன்னா ஹெல்த்தியான ஃபுட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அவங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காட்டுறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த வகையில் ஒரு பர்ஃபெக்டான க்ரன்ச்சியான ஒரு மில்லட் குக்கி ரெசிபி தான் நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னோட பிஸ்னஸ் ரெசிபி. ஸோ வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். அண்ட் நம்ம சேனலில் நிறைய பேக்கிங் ரெசிபிஸ் ரிலேட்டட் வீடியோஸ் இருக்குது. கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் மில்லட் குக்கீஸ் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பம்கின் சீட்ஸு, அப்புறம் கொஞ்சம் கேஷ்யூஸ், பாதாம் எல்லாமே வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வந்து ஜாகரியில் தான் பண்ண போகிறேன், வெல்லத்தில். ஸோ நீங்கள் ப்ரௌன் சுகருமே யூஸ் பண்ணலாம். ஒயிட் சுகர் வேணாம், ஏன்னா இது ஹெல்த்தி வெர்ஷனாக பண்ணுறதுனால ஒயிட் சுகர் மட்டும் வேணாம். கோகோனட் சுகர் ஆர் ப்ரௌன் சுகர் நீங்கள் வந்து இதில் எடுத்துக்கலாம். நான் இங்கே வந்து நட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவு மெஷர்மெண்ட்டில் நான் எடுத்திருக்கேங்க. அந்த நட்ஸை வந்துட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன் வந்து நம்ம இது பொடி பண்ணி போடுறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நட்ஸு சில பேர் வந்து சேர்த்த மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம பொடி பண்ணி நம்ம அந்த ஃப்ளாரில் ஆட் பண்ணும்போது தெரியாது. ஸோ அந்த நட்ஸோட வந்து உள்ளே போயிடும். அதே மாதிரி இது வந்து டிப் பண்ணி சாப்பிட்ற மாதிரியான பிஸ்கெட்ஸ் தான். ஸோ இதே மாதிரி ரெடி பண்ணோன்னா நல்லா ஸ்மூத்தான பிஸ்கெட் நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொடிச்ச வெல்லம் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயமும் நான் சொல்லிடுறேன். வெல்லம் வந்து ரொம்ப தரியாக இருக்குது அப்படின்னா அதை வந்து ஒரு மிக்சியில் போட்டு ஒரு பொடி பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த தரியாக வராது. பிஸ்கெட்ஸில் ஒரு 1/4 கப் அளவு ரூம் டெம்பரேச்சரில் இருக்க காய்ச்சி அரை வச்ச பால் இருந்துச்சு, அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இந்த வெல்லத்தை வந்து நம்ம நல்லா கரைச்சிக்கலாம். வெள்ளத்தில் இருக்கிற அந்த கட்டியாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு பொடியறதுக்காக தான் ஒரு தடவை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்படியே அது பொடியாத்தது வந்து இந்த பாலில் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் பொரிஞ்சிடும். சிலதெல்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அப்படியே பிஸ்கெட்ஸில் நிற்கும். ஸோ அதுக்காகத்தான் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா அன்சால்டட் பட்டர் இங்கே நான் எடுத்து வச்சுருக்கேன். 2 கப் அளவு மெஷர் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். 2 கப் அளவு ஃப்ளார் எடுக்கிறோம், அதனால அந்த 2 கப் அளவு பட்டரும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் பிஸ்கெட்ஸில். அதே மாதிரி மேக்ஸிமம் குக்கீஸ் பிஸ்கெட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணும்போது அன்சால்டட் பட்டர் எடுக்கிறது தான் நல்லாயிருக்கும். பட்டர் வந்து நல்லாவே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ நான் ரொம்பவே வந்து போட்டு கஷ்டப்பட்டு சுற்றிட்டு இருக்கேன்ல, அந்த மாதிரி இருக்காது. கை வைக்கும்போது உள்ளே போகும் இல்லையா, அந்த டெம்பரேச்சரில் நீங்கள் எடுத்துக்கோங்க பட்டர். அப்போ வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கொஞ்சம் வந்து கட்டியாக இருக்கிறனால எனக்கு மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு விஸ்கில். அதனால தான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நல்லாவே ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற மாதிரி கை வச்சா பதியிற மாதிரியான கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. அடுத்தது இதில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் ஒரு 2 ட்ராப் மட்டும் ஆல்மண்ட் எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். ஆல்மண்ட் எசன்ஸ் ஆட் பண்ணும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பிஸ்கெட்ஸுக்கு. ஸோ ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பட்டர்லேயே. நிறைய பேர் இன்க்ரீடியன்ஸ் போடுறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஆக்சுவலாக நான் வந்து வீடியோலேயே முடிஞ்ச வரைக்கும் இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணிடுறேன், ஸ்க்ரீனில் வர்ற மாதிரி. இல்லை அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள், அதில் வந்து இருக்கும் கண்டிப்பாக. இப்போ பட்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே மெல்ட் ஆகிடுச்சு. அந்த ஜாகரியோட நல்லாவே வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு ஸ்பேட்சில் வச்சு திருப்பி ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். எல்லா இடத்துலையும் வந்துட்டு பட்டர் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி. நான் சொன்ன மாதிரி நான் ஜாகரி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆட் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் தான் அந்த தறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணக்கப்புறம் தான் தெரிஞ்சுது நிறைய தறி வந்து இருக்குது. சரி, நான் அப்படியே தான் வந்து பேக் பண்ண போகிறேன். அதனால் எந்த ப்ராப்ளமும் இருக்காது பிஸ்கெட்ஸ்க்கு. பட் நமக்கு வந்துட்டு அந்த உருட்டும் போதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு மிக்சியில் அடித்து அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஃப்ளாரில் ஆட் பண்ணலாம். இங்கே 2 கப் அளவு கோதுமை மாவை நான் எடுத்து வச்சுருக்கேன். 2 கப்பு கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 2 கப்பு வந்து பார்த்திங்கன்னா ராகி மாவு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்துட்டு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே சேம் மெஷர்மெண்ட்டில் தான் எடுத்திருக்கேன். இது 2 கப், அது 2 கப் எடுத்திருக்கேன். கிராம் கணக்கு எல்லாமே உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அடுத்ததாக ஒரு 1/2 கப் அளவு நம்ம அடித்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த நட்ஸ் பவுடர், அதெல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சேல்ஸ்க்கு கொடுக்கறனால ஒரு 1/2 கப் அளவு அப்படிங்கிற மாதிரி ஒரு மெஷர்மெண்ட்டில் வச்சுருக்கோம். உங்களுக்கு இன்னுமே நிறைய நட்ஸ் பவுடர் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இன்னுமே எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்ததாக நான் வந்து பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறேன். எல்லாம் ஆட் பண்ண அப்புறமா விஸ்க்கு வச்சு ஒரு சின்ன ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். விஸ்கில் அந்த பட்டர் எல்லாம் இருந்துச்சு, அதுக்காகத்தான் லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கையில் எடுத்துட்டோன்னா ஈஸியாக வந்துடும் அந்த பட்டர் எல்லாமே அதுலேருந்து. இந்த மாதிரி வந்துட்டு ஃபஸ்ட்டு பவுடர் எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்துட்டு இந்த பேக்கிங் பவுடர் எல்லாம் எல்லா இடத்துலையும் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகும்.
அந்த பட்டரோடையே வந்துட்டு ஃபஸ்ட்டே கலந்துட்டோம் அப்படின்னா அந்த பேக்கிங் பவுடர்லாம் அங்கங்கே செட்டில் ஆயிரும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளாரோட எல்லா பேக்கிங் பவுடர் எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இன்றைக்கி நான் வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 1 kg பிஸ்கெட் ப்ளஸ் ஒரு 300 கிராம் எக்ஸ்ட்ரா பிஸ்கெட்ஸ் தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 1 kg 300 கிராம் டோட்டலி நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதுக்காக நான் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து ஃப்ளார் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். இதே உங்களுக்கு 1/2 kg பண்ணால் போதும்னா சேம் மெஷர்மெண்ட் தான், அது எல்லாத்துலேயுமே பாதி பாதி எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஓகேயா? ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்துட்டு ஒரு ஸ்பேச்சுலா வச்சுட்டு அந்த பட்டரும் ஃப்ளாரும் மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போவே நம்ம கை வச்சு பிசைய ஆரம்பித்தோம் அப்படின்னா எல்லா பட்டரும் கையிலேயே வந்து ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் இப்போ வந்துட்டு நீங்கள் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அந்த பட்டரும் ஃப்ளாரும் ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஃப்ளார் வந்துட்டு ஓரளவுக்கு அந்த பட்டரில் பட்டு லைட்டாக வந்து மாய்ஸ்சர் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கை வச்சுட்டு பிணைஞ்சோம் அப்படின்னா நம்ம கையில் அந்தளவுக்கு பட்டர் வந்துட்டு ஒட்டாது. நம்ம சாதாரணமாக சப்பாத்தி மாவு குழச்சி எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப போட்டு ரொம்ப நேரம் குழைக்கக்கூடாது. எப்போவுமே குக்கி டோவை லைட்டாக மட்டும் இந்த ஃபுல்லாக எல்லாம் ஒட்டுக்காக சேர்ந்து வர்ற மாதிரி மட்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். நீங்கள் வந்து குக்கீஸ் வந்து ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன், ஒரு 2-3 டைம் பேக் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து தெரியும் அதோட பதம் அப்படின்னா மட்டும் நீங்கள் இந்த மாதிரி பவுலில் வச்சு பேக் பண்ணுங்கள். அதாவது பவுலில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லை அந்தளவுக்கு தெரியாது, நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கும்போது நீங்கள் கவுண்டர் டாப்லேயே மாவு போட்டுட்டு அந்த பட்டரோட மிக்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்போ ஈஸியாக உங்களுக்கு வந்துட்டு மாவு ஒட்டுக்காக ஃபோல்ட் ஆகி வந்துடும். ரொம்ப நேரம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்க வேணாம். நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம ரொம்ப நேரம் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். அப்போ வந்துட்டு குக்கி ரொம்பவே கட்டி ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து அந்த பட்டரும் ஃப்ளாரும் நல்லாவே ஃபோல்ட் ஆகிற மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு இடத்துல வச்சுருக்கேன். இப்போ அடுத்த ப்ராசஸ் வந்துட்டு கொஞ்சமாக கவுண்டர் டாப்பில் மாவு வந்து நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். கோதுமை மாவு தான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன். ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மாவு வந்துட்டு நம்ம கவுண்டர் டாப்பில் போட்டு அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி அந்த பவுலில் ஜஸ்ட் நான் அந்த மாவு எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணி ஒட்டுக்காக வச்சேன், அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணவே கிடையாது, குழைக்கவும் கிடையாது. இப்போ தான் கவுண்டர் டாப்பில் போட்டதுக்கப்புறமா நான் எல்லாத்தையும் ஒரே இதாக வந்து கொண்டு வர போகிறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒட்டுக்காக எல்லா ஃப்ளாரையும் கொண்டு வந்துட்டேன், அவ்வளோதான். இதை வந்து டபுளாக டிவைட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். டபுளாக டிவைட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு எடுக்கிறதுக்கு. அதனால தான் இடம் வந்து கொஞ்சம் சின்ன இடம் அப்படிங்கிறனால நம்ம இந்த மாதிரி வந்துட்டு பண்ணுறோம். உங்களுக்கு ஒட்டுக்காக போட்டு ரோல் பண்ணி எடுக்க முடியும்னாலும் நீங்கள் ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி நல்லா ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரோல் பண்ணும்போதும் ஈஸியாக இருக்கும். நான் ஒரு ரோலிங் பின் வச்சுட்டே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் ஒன்றும் பட்டர் பேப்பர் கூட போட்டுக்கலாம். நான் கவுண்டர் டாப்லேயே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் அது மேலே வச்சு நல்லா வந்து ரோல் பண்ணி எடுக்கிறேன். நல்லா பட்டர் எல்லாம் இருக்கிறனால நமக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்து ரோல் ஆகி கிடைக்கும். நான் வந்து இந்த மாதிரி ஒரு கட்டர் வந்து அப்போ கிடைக்கல, அதனால இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பாத்திரம் மாதிரி வச்சு தான் வந்துட்டு ரவுண்ட் பண்ணி எடுக்கிறேன். இது வந்து எனக்கு நல்ல பெரிய பிஸ்கெட்ஸாக கிடச்சிது. கட்டர் வந்து எனக்கு அந்தளவுக்கு பெருசு கிடையாது, ஓரளவுக்கு சின்ன கட்டர் தான். ஸோ இதில் பண்ணும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக பெரிய பிஸ்கெட்ஸாக வந்து கிடச்சிது. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்குமே. ஸோ ஈஸியாக வந்து கவுண்டர் டாப்லேருந்து வர்றதுக்கு நம்ம அதனால தான் கொஞ்சமாக அந்த ஃப்ளார் வந்து டஸ்ட் பண்ணி விட்டோம். அப்போது கொஞ்சம் கட்டியான மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக நைஃப் வச்சு கீழே இப்படி எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு வந்துச்சு. உங்களுக்கு நான் அந்த ப்ராசஸ் வந்து காட்டுறேன். இந்த மாதிரி நைஃப் வச்சு லைட்டாக எடுத்து விட்டிங்க அப்படின்னா கீழே ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். ஸோ இதே மாதிரி எல்லா குக்கீஸையுமே வந்து நம்ம லைன் அப் பண்ணிடலாம். அடுத்ததாக இந்த குக்கீஸில் பண்ண டிசைன் வந்துட்டு நான் இந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன். அந்த குக்கி கட்டர் வச்சுட்டு லைனாக ஒரு இந்த மாதிரி வந்துட்டு அது மேலே அச்சு மாதிரி வச்சு விட்டுருந்தேன். ஸோ அது ஒரு நல்ல ஒரு டிசைனாக வந்து கொடுத்துருந்துச்சு, பார்க்குறக்கே அழகாக இருந்துச்சு குக்கீஸில். இதே மாதிரி எல்லா குக்கீஸுமே நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த டிசைன் பண்ணுற ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக தான் இருந்துச்சு. இருந்தாலுமே கஸ்டமர்ஸ் பார்க்கும்போது பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களோட க்ரியேட்டிவிட்டி எல்லாமே வந்துட்டு பேக்கிங்கில் வந்து கொண்டு வந்து இறக்குங்க. எப்போவுமே பேக்கிங்னாலே ஒரு க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ அதை வந்துட்டு மறந்துடாதீங்க. அடுத்ததாக கேஷ்யூ நட்ஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து இந்த சைடில் இந்த மாதிரி வச்சு விட்டேன். அப்போ டிசைன் வந்து பார்க்குறக்கு அழகாக இருந்துச்சு. பேக் ஆகி வரும்போதுமே நல்லா சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்துட்டு எல்லா குக்கீஸும் இங்கே ரெடியாக இருக்குது. அவன் வந்து பார்த்திங்கன்னா 170 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன்.
வச்சுருக்கேன் எப்பவும் போல். அதே 170 டிகிரி செல்சியஸில் 25 மினிட்ஸ் வந்து நான் இந்த குக்கீஸ் வந்துட்டு பேக் பண்ணி எடுக்கிறேன் என்னோடய அவனுக்கு. ஸோ உங்கள் அவனில் நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க. சில அவனில் 25 மினிட்ஸ்லேயே வந்துட்டு பிஸ்கெட்ஸ் வந்து கருகருக்கு சான்சஸ் இருக்குது. சைட்ஸ்லேருந்து அப்படியே கருகிட்டே வரும். அதுதான் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நல்லா. இந்த பிஸ்கெட்ஸ் கருகக்கூடாது. சைட்ஸ்லேருந்து லைட்டாக ப்ரௌன் மட்டும்தான் ஆகணும். இதில் பார்த்தாலே தெரியும் அந்தளவுக்கு ப்ரௌன் கூட ஆகல. அதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டு எடுத்துகிட்டேன். எனக்கு தெரிஞ்சது இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் வந்துட்டு லைட்டாக அந்த சைட்ஸ் வந்துட்டு ப்ரௌன் கலர் ஆகிட்டே வரும். அதுதான் வந்துட்டு குக்கீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து இதை வெளியில் எடுத்துக்கலாம். குக்கீஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லாவே ஆறுனதுக்கப்புறம் நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. நீங்கள் வந்துட்டு பேக் ஆனதுமே கொஞ்சம் சூடாலாம் எடுத்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்துட்டு ஸ்பாஞ்சியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் எப்போவுமே. ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறமா எடுத்து இந்த மாதிரி நான் உடச்சி பார்க்குற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் க்ரன்ச்சியான மில்லட் பிஸ்கெட்ஸ் ரெடி. நல்ல ஹெல்த்தியான பிஸ்கெட்ஸும் கூட. கண்டிப்பாக கஸ்டமர்ஸ்க்கு தாராளமாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் மில்லட் குக்கீஸ் அவங்க கேட்கும்போது. அண்ட் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு சட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்னும் நல்ல வீடியோட உங்கள் எல்லாத்தையும் வந்து நான் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர். பாய். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.